ஒரு 16 வயசு பையன் 5 வருஷமா தண்ணிக்குள்ளேயே மூழ்கி இருக்கான் மக்களே. அவனால அந்த தண்ணீல இருந்து வெளிய வந்தான் அப்படின்னு சொன்னா, உயிர் வாழவே முடியாது. ரொம்ப எரிச்சல் ஏற்படும் அப்படிங்கிற மாரி ஒரு ரேரான டிசீஸ் அந்த பையனுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த நியூஸ் சோஷியல் மீடியால வைரல் ஆகி அம்பானி அவர்கள் வரைக்கும் போய், இப்ப அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், திஸ் இஸ் சபி ஃப்ரம் சபி டாக்ஸ். இந்த சம்பவம் வெஸ்ட் பெங்கால்ல நடந்திருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல இக்பால் அப்படிங்கிற ஒரு 16 வயசு பையன் 5 வருஷமா பார்த்தீங்கன்னா இந்த குளத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கானா. ஏன்னா அவனுக்கு தண்ணியை விட்டு வெளியில வந்தோம் அப்படின்னு சொன்னா எரிய ஆரம்பிச்சிருமா உடம்பு எல்லாமே. ஸோ அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா, சாதாரண குழந்தைங்க மாதிரி அவனால வெளியில போக முடியாது, ஸ்கூலுக்கு போக முடியாது, அம்மா அப்பா கூட வீட்டில் கூட இருக்க முடியாதாம். அதனால அவங்க ஊருக்குள்ளேயே எந்தெந்த இடத்துல குளங்கள்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் அந்த குளத்துக்குள்ளேயே இருந்து அவன் சாப்பிடுறதாகட்டும் எல்லா விஷயமும் அந்த குளத்துக்குள்ளேயே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. தண்ணியை விட்டு வெளியவே வர முடியலையா, காலையில நைட்டு அப்படின்னு எதுவுமே பார்க்காம அந்த தண்ணிக்குள்ளேயே அவன் இருந்துட்டு இருக்கான் மக்களே. ஸோ அவங்க அம்மா அப்பா அந்த ஊர்ல இருக்கிற டாக்டர் கிட்ட போய் காட்டியிருக்காங்க. பட் அங்க அந்த அளவு வசதி இல்லாததுனால எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை இருக்காங்க. அதே மாதிரி அவங்க அம்மா அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டிசீஸை சரி பண்ணுற அளவுக்கான ஏர்னிங் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நோயோட பேர் பார்த்தீங்கன்னா எரித்ரோமெலாஜியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்பவுமே குளிர்ச்சியாகவே இருக்கணுமா, உடம்பு தண்ணிக்குள்ளேயே இருக்கணுமா, வெளியில வந்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப எரிய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ சோஷியல் மீடியால பயங்கர வைரல் ஆயிட்டே இருந்திருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி டைரக்டரான அனந்த் அம்பானி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க இந்த நியூஸை பார்த்துட்டு அந்த பையனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி முன் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள மும்பைக்கு பார்த்தீங்கன்னா ஏர்லிஃப்ட் மூலியமா அவங்கள ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்என் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பையனை சேர்த்துருக்காங்க மக்களே. ஸோ இப்போ அந்த பையனுக்கு எல்லா மெடிகேஷன்ஸும் கொடுத்து டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. இவன் ஒரு நாள் 2 நாள் இல்லை, 5 வருஷமா அந்த தண்ணிக்குள்ளேயே இருந்ததுனால அவனுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேஸ் ஆயிருச்சு. ஸோ ஸ்கின் டச் பண்ணாலே உரியிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ரொம்ப மென்மையா இருக்கிறதுனால தண்ணிக்குள்ளேயே இருந்ததுனால, அந்த தண்ணிக்குள்ளேயே இருந்தால் நம்மளுக்கு பாசி பிடிக்கும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி அவனுடைய உடம்புல பாக்டீரியாவும் ஃபங்கஸும் நிறையா இருக்கு. ஸோ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அம்பானி அவங்க பார்த்து கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்த அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற அளவுக்கு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பையனுக்கு சரியாயிடும் அப்படிங்கிறத நம்மளும் நம்புவோம், நம்மளும் ப்ரே பண்ணிப்போம் மக்களே. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நெகட்டிவ் விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆனாலும் இந்த மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலிஸாக இருக்கட்டும், வேற ஆப்ஷனே இல்லாத இந்த குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறையா தெரியுது எல்லாருக்குமே. ஸோ அதனால ஹெல்ப் பண்ணவும் பார்த்தீங்கன்னா முன் செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயமா தான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு சபி டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம சீக்கிரமாக பார்க்கலாம். பை.